சிறகடிக்க ஆசை இன்னைக்கு எபிசோடில் மனோஜ் வந்து ஒரு புது கார் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதை பார்த்துட்டு முத்து சொல்கிறாரு, எவ்வளோ ரூபாடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 4 லட்சம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, இந்த கார்லாம் அவ்வளோ ஒர்த் இல்லைடா, புதுசாக இருந்தாலும் பரவாயில்ல, பழசு தானே, ஒரு 2 லட்சத்துக்கு கூட தேராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க ரோஹிணி கிட்ட, அவருக்கு காரை பற்றி எல்லாமே தெரியும், அவரை கூட்டிகிட்டு போயிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் ஹஸ்பண்ட் என்ன பெரிய இன்ஜினியரா அப்படின்னு சொல்லி ரோஹிணி வந்து நோஸ்கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ரவி மனோஜ்கிட்டே ட்ரீட் கேட்குறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மொட்டை மாடியில் குடிக்க போகிறாங்க. அப்போ முத்துவையும் குடிக்க சொல்கிறாங்க. முத்து சொல்கிறாங்க, இல்லை எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. மனோஜும் ரவியும் சேர்ந்து குடிக்கிறாங்க. மனோஜுக்கு ஓவர் ஆயிரு, தள்ளாடிக்கிட்டே இருக்காங்க. ரோஹிணி, ஸ்ருதி, மீனா 3 பேருமே காஃபி குடிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ எல்லாருமே ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி உங்களுக்கு எந்த வேலை செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவன் மனோஜ் வந்து இந்த வேலை பார்ப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் ரோஹிணி வந்து அதான் அங்கிளோட பணத்தை எடுத்துகிட்டு போனாங்களோ அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ரோஹிணி ஃபேஸ் வந்து டல் ஆயிருது. அப்போ மீனா சொல்கிறாங்க, ஒரு பூக்கடை வைங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் பார்க்குற வேலையை சொல்லாதீங்க, எங்களுக்கு எது செட் ஆகுமோ அதை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ உங்கள் ஹஸ்பண்ட் தான் குடிச்சிட்டு தள்ளாடிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மீனா வந்து ஃபஸ்ட்டு டென்ஷனாகி இருக்காங்க. அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க, உங்கள் ஹஸ்பண்டை தான் 2 பேருமே கூட்டிகிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் ரோஹிணிக்கு வந்து கோவம் வந்துடுது. ரோஹிணி வந்து மனோஜை அடித்து ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. முத்துட்ட வந்து மீனா கேட்குறாங்க, என்ன நீங்களும் குடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதோட இன்னைக்கான எபிசோடு